ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுத்தரன் ரயில்வேல வந்துட்டு நம்மளுக்கு வேக்கன் கொடுத்துருக்காங்க. சவுத்தரன் ரயில்வேல வந்துட்டு நம்மளுக்கு 2860 அப்ரெண்டிஸ் போஸ்டிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சம்பளம், என்ன ஏஜ் லிமிட், என்ன எலிஜிபிள் செட் ஏரியா, என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த வேலை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சவுத்தரன் ரயில்வே அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு இந்த வேலையை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2860 அப்ரெண்டிஸ் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர், பெரம்பூர், திருவனந்தபுரம், பாலக்காடு, சேலம், அரக்கோணம், சென்னை, திருச்சி, மதுரை, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத்தரனில் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நான் அஃபிஷியல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக்கன்சி டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது, கரேஜ் ஒர்க்கர் பெரம்பூரில் வந்துட்டு 1357 வேக்கண்ட்டும், சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ராக்கில் வந்துட்டு 679 வேக்கண்ட்டும், சிங்கிள் அண்ட் டெலிகாம் ஒர்க் ஷாப் வந்து போடனூரில் வந்துட்டு நம்மளுக்கு 824 வேக்கண்ட்டும், ஆக மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2860 வேக்கன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள் செட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதாவது பிற்று படிச்சிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெல்டர் கேஸ் எலக்ட்ரானிக்கில் வந்துட்டு 1 இயர் கோர்ஸும் அண்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸு இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. நீங்கள் அதை படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னிக்கலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கு 1 இயர் கோர்ஸ் இருக்கும், ஆர் 3 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சியில் வந்துட்டு நம்மளுக்கு மார்க் வந்து 50% அபோல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு ட்ரேடு இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபிட்டர், ட்ரன்னர், மெக்கானிக்ஸ், எலக்ட்ரானிக் மெக்கானிக், மோட்டர் வெஹிக்கிளில் வந்துட்டு நம்மளுக்கு 1 இயரில் வந்துட்டு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெல்டர், கார்பெண்டர், அம்பர், மெக்கானிக், மிஷின் டூல், மெயின்டெனன்ஸ், மெக்கானிக்கல், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டோனேட்டிங், இந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்மளுக்கு 1 இயர் வந்துட்டு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் கோர்ஸ் தனியாகவே இருக்குது போல், அதை நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயர்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 1 இயருக்கு வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது, அதையும் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு அதுக்கும் 1 இயர் வந்துட்டு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் வந்துட்டு அதுக்கும் 1 இயர் கோர்ஸ் இருக்குது போல், அதையும் தனியாக படிச்சுக்கணும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 1 இயர் கோர்ஸ் தனியாகவே இருக்குது போல், அதை நம்ம எல்லாருமே படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதை வந்துட்டு ஸ்டெனோவிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 வருஷம் இருக்குது ஸ்டெனோ, அதையும் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சியில் வந்து 50% மார்க் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 20 to 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து எக்ஸாமே கிடையாது, ஒரு வேலை தான், எக்ஸாம் இல்லாத ஒரு வேலை. கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி அண்ட் உமனுக்கு வந்துட்டு ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற அதர்ஸ், அதாவது மற்ற அந்த இது போக மற்ற எல்லாத்துக்குமே 100 ரூபா கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபீ கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 28/2/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு இதை நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.